ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் மேக் ஓவர் வீடியோ தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட கிச்சன் டைல்ஸ் வந்து நல்லா பியூராக ஒயிட் கலரில் அங்கங்கே டிசைன் வந்து போட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கும். நம்ம ரெகுலராக வீட்டில் இருந்து மெயின்டைன் பண்ணால் நம்ம இதே டைல்ஸை வச்சு அழகாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் ஜாப் போகிறங்காட்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணது ரொம்பவே வந்து சிரமமாக இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நமக்கும் வந்துட்டு ஒரு நியூ லுக் வந்து நம்ம கிச்சனுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 2-3 தடவை வந்துட்டு இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த தடவை நான் சூஸ் பண்ணது வந்துட்டு மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான இந்த பிளாக் கலர் வால் ஸ்டிக்கர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ஏதாவது சிந்தினாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டுறங்காட்டி நமக்கு ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் மெயினாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் வால் ஸ்டிக்கருக்கு. இந்த வால் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், மீஷோ எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வால் ஸ்டிக்கர் வந்து நம்மளோட கிச்சன் வால்க்கு எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் நான் வந்து சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒட்டும் போது இந்த மேலே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டும் போது மேலே வந்து நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ மேலே வந்து ஒட்டினாதான் நம்ம வந்து அந்த கீழே அந்த பேப்பரை வந்து பிடிச்சு இழுக்கும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து வரும். நீங்கள் வந்து ஏதாவது கார்டு மாதிரி இருந்ததுன்னா அந்த கார்டை வந்து எடுத்துகிட்டு இப்படி தேய்ச்சி விட்டுட்டு பொறுமையாக வந்து பிரித்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக ஒரே ஃபினிஷிங்கில் வந்துட்டு இருக்கும். ஸோ பொறுமையாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் பிரிச்சுட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு வச்சு நான் தேய்ச்சிட்டே வந்துட்டு வரேன். ஸோ வால் ஸ்டிக்கருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்க்கே எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு இந்த மார்பிள் ஃபினிஷிங்கில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு வந்து வாங்கின ஒரு டிசைன் தான் இது. ஸோ பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு வந்து ஃபுல்லு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இப்படி ஒட்டும் போது சைடில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப், ஒயிட் கலர் கேப் தெரியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி எடுத்துகிட்டுலாம் வந்து பிரிச்சுட்டு ஒன்றும் பண்ண வேணாம். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் ஸ்டிக்கர்லேயே வந்து சின்ன பீஸாக எடுத்து ஒட்டிட்டிங்கன்னா அந்த இதெல்லாமே வந்து கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ என்டையராக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வால் ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு தடவை வந்துட்டு அந்த கார்டு வச்சு இழுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கை வச்சே ஸ்மூத்தன் பண்ணியே நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ நான் என்டையர் கவுண்டர் டாப் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.